நெல்லை வீரவநல்லூர் இரட்டை கொலை வழக்கில் தற்போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் 3 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூவர் யார்? அவர்கள் தொடர்பான விவரங்கள். கடந்த 2ஆம் தேதி நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்றது. இதுல தந்தை மற்றும் 5 வயது மகன் ஆகிய இருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக வீரவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்த சூழல்ல ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக மகேந்திரன், கொக்கிக்குமார், முத்துசெல்வன், மணிகண்டன், ராஜதுரை, முத்துப்பட்டன், பட்டுராஜா மற்றும் மகாலிங்கம் என ஒரு 8 பேர் இன்று காலை வரை கைது செய்யப்பட்டார்கள். இதுல கிருஷ்ணன் என்பவர் போலீசார் பிடிக்க முயற்சி செய்த போது கீழே விழுந்ததுல கை முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல தொடர்ந்து தனிப்படை போலீசார் பல்வேறு இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் குறித்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில இந்த வழக்குக்கு முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய 2 என மொத்தம் 3 பேரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுல மானசாமி என்ற மகேஷ் மற்றும் மூலச்சி பகுதியைச் சேர்ந்த விஜயா ஆகிய இருவர் இந்த கொலை சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்ததும் திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டியதும் போலீசார் விசாரணை கண்டறியப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மகேஷ் என்பவரை போலீசார் பிடிக்க முயற்சி செய்த போது கீழே விழுந்ததுல கை மற்றும் கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுல ஒரு 17 வயது இளம் சிறார் ஒருத்தரையும் கையகப்படுத்தி தற்போது போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மொத்தமாக இந்த வழக்கில் மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிலரையும் தீவிரமாக போலீசார் தேடி வருகிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.